ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மசாலாலாம் வறுத்து அரைச்ச ஒரு நாட்டுக்கோழி குழம்பும் பாசுமதி ரைஸில் லெக் பீஸ்லாம் போட்ட ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பிரியாணி செய்கிற பாத்திரம் ஒன்று ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தாளிப்பு பொருள் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்தது கூடவே பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப பெரிய வெங்காயம் 2 அதையும் நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் நல்லா நிறம் மாதிரி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா நம்ம இப்போ வறுக்கணும். வெங்காயம் வறுபட்டு வரதுக்குள்ளே நான் வாங்கிட்டு வந்தோன்னே சிக்கன் 1 கிலோவை லெக் பீஸோடு இருக்கிறதுக்கு தயிர், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நான் ஊற வச்சிட்டேன். ஜாரில் அரைச்ச விழுது என்னன்னு பார்த்தோம்னா வெங்காயம், தக்காளி, சோம்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் வறுத்து அரைச்சி நாட்டுக்கோழி குழம்புக்காக ரெடி பண்ணியிருக்கேன். புதினா, மல்லி இலை, நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்காக சிக்கன், அரிசி ஊற வச்சாச்சு, பாசுமதி ரைஸ், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது நாட்டுக்கோழி குழம்பு நாம் இந்த குக்கரில் தாளித்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் சிக்கன்லேயும் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதனால் நான் அதில் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் கிட்டத்தட்ட 3/4 கிலோவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் இஞ்சி பூண்டும் இந்த பிரியாணிக்கு நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வெந்து வரணும். இப்போது கூடவே கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுதான் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது புதினா மல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நாம் கறியை இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது, தயிர்லாம் ஊற வச்சு செய்யும்பொழுது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. காரம், உப்பு எல்லாமே அந்த சிக்கன் பீசஸ்க்குள்ளே இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஊற வச்ச சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். சீரகம், மிளகு, சோம்பு, வெங்காயம், தக்காளி விழுதும் நான் 1 ஸ்பூன் அளவு கிட்ட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுட்டேன். இப்போது பிரியாணிக்கு மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச சீரகம், மிளகு, வெங்காயம், தக்காளி விழுதை நாட்டுக்கோழியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நாட்டுக்கோழியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலாவோட பச்சை வாசனம்லாம் போகணும். இப்போது பிரியாணிக்கு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு. இப்போது 3 டம்ளர் அரிசிக்கு நான் 4.5 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருந்தேன். அதை நான் இப்போது ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது தண்ணி கொதித்து வரணும். நாட்டுக்கோழி வேகிறதுக்காக மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கறி வேகிறதுக்காகவும் இன்னும் ஒரு 1/2 லிட்டர் கிட்ட நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இப்போது நல்லா கொதிக்க விடணும். இப்போ அது நல்லா கொதித்து வரதுக்குள்ளே நமக்கு பிரியாணிக்கு ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. காரம், உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரமும் உப்பும் பத்தலைங்கிறதுனால கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நாட்டுக்கோழி குழம்பும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காயும் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது பிரியாணிக்கு வடிகட்டி வச்சுருக்கிற பாசுமதி ரைஸை நம்ம இப்போது ஆட் பண்ணிடலாம். அரிசி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊறினா போதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால நிறையா டைம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும்.
இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இப்போது நாட்டுக்கோழியை பார்க்கலாம். இப்போது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மறுபடியும் ஒரு கொதி வரணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பிரியாணிக்கு ஊற்றின தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் மல்லி புதினா ஆட் பண்ணிடுங்க. நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லெமன் சாறு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருந்தால் போதும். அதையும் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு வெயிட் ஒன்று வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மல்லி புதினா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழம்பு வெந்து வந்துருங்க. இப்போது நமக்கு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போது பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வெயிட் எடுத்துகிட்டு பிளேட் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பீசஸும் உடையலங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் பீசஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஃபஸ்ட்டே நம்ம தயிர் மசாலாம் போட்டு ஊற வச்சுருக்கிறதுனால ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நாட்டுக்கோழி குழம்பும் பார்க்கலாம். அதுவும் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போது இந்த குழம்புக்கு லைட்டாக மல்லி இலை தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பிரியாணியும் நாட்டுக்கோழி குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.